டு கோல் சமையல். இன்றைக்கி நாம் கோல் சமையல் சேனலில் சுசியம் அல்லது சுழியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்குள்ளே பச்சை பாசிப்பயிரை வச்சு தான் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி பச்சை பாசிப்பயிரையும் சர்க்கரையும் வச்சு செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அதுக்கு முன்னாடி நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பச்சை பாசிப்பயிறு 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக இருக்கிற பச்சை பாசிப்பயிறு தான் நம்ம வாங்கணும். தண்ணி ஊற்றி நல்லா இதை கழுவிடலாம். இதை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இந்த பயிரை ஊற வச்சிடலாங்க. பயிரை பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்க போகிறீங்க. நீங்கள் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. பயிர் அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தண்ணி இருந்தாலும் அதை நல்லா கொஞ்சம் வத்துற அளவுக்கு வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்போ மத்தை வச்சு மசிச்சு விட்றேன். எனக்கு கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் பிடிக்கும். அதுக்காக இந்த மாதிரி மத்தை வச்சு நல்லா மசிச்சுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்தளவு நீங்கள் மத்தை அல்லது கரண்டியை வச்சு கூட நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு மசிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு நான் ஒன்றும் பாதியமாக இப்போ பயிரை நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு 3/4 டம்ளர் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவு இனிப்பு தேவையோ அந்த அளவு நீங்கள் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரையில் இருக்க மண் தூசி இதெல்லாம் எடுக்கிறதுக்காக வடிகட்டணும். அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்தா போதும், ரொம்ப சேர்த்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம பயிரில் கலக்கும்போது ரொம்ப தண்ணி விட்டு உருண்டை பிடிக்க வராது. கொஞ்சம் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. கலந்துட்டு லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுட்டு நாம் ஒரு வடிகட்டி வச்சு வடித்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டியை வச்சு இந்த மாதிரி நல்லா வடித்து எடுத்துக்கலாம். ஒரு பேனில் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பயிரை எடுத்து சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவு சர்க்கரை தண்ணி எடுத்து வச்சுருக்கோமோ அதை அது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த பயிர் ஒரு கெட்டியான பதத்துக்கு வர்ற வரைக்கும் நாம் அதை சிம்லேயே வச்சு தான் இந்த பயிரை இந்த மாதிரி கிண்டி விடணும். இல்லை அப்படின்னா அடி பிடிச்சிரும். இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுறணும். சர்க்கரை தண்ணியும் பயிரும் நல்லா கலக்கிற அளவுக்கு கிண்டி விட்டுறலாம். இந்த தண்ணி எல்லாமே நல்லா வற்றி கெட்டியான பதத்துக்கு நமக்கு வரணும். அப்போ தான் உருண்டை பிடிக்கிறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும். நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்துருச்சுங்க. இப்போ இதை எடுத்து வச்சிடலாங்க. உருண்டை மேலே ஒரு கோட்டிங் கொடுக்கணுங்க. அதுக்காக நான் ஒரு குழிக்கரண்டி மைதா மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூனுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாங்க. இது கூட உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட தண்ணி ஊற்றி கலக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தான் நம்ம கலந்து விடணும். உடனே நம்ம தண்ணி ஊற்றி கலந்துட்டோம் அப்படின்னா ரொம்ப மாவு தண்ணி மாதிரி ஆகிடும். அதனால் இட்லி மாவு பதத்துக்கு தானே நம்ம இதை கலந்து எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறணும். கலந்து இட்லி மாவு பதத்துக்கு எடுத்துக்கலாம். கையில் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் தடவிக்கலாம். தடவிட்டு நம்ம மசிச்சு வச்சுருக்க இந்த பயிரை நமக்கு எந்த அளவு உருண்டையோட அளவு தேவையோ அந்த அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக நாம் பிடிச்சி எடுத்துக்கலாம். நான் இப்போ சின்ன சின்ன உருண்டையாக தான் நான் பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி எல்லா பயிரையுமே நாம் உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம கலந்து வச்சுருக்க இந்த மைதா மாவில் உருட்டி வச்சுருக்க உருண்டைகளை ஒன்றொன்னா இந்த மாதிரி போட்டு நல்லா ஸ்பூனில் இந்த மாதிரி லைட்டாக கலக்கி விட்டுட்டு அதை எடுத்து அப்படியே மெதுவாக எண்ணெயில் சேர்த்துடலாம். இப்படி எல்லா உருண்டைகளையுமே நாம் வரிசையாக ஒட்டாமல் பக்கத்தில் இந்த மாதிரி நாம் எடுத்து இது மாதிரி போட்டு சுட்டு எடுத்துடலாம். இப்போ ஒரு பக்கம் நமக்கு நல்லா வெந்துருச்சு. அடுத்த பக்கம் நம்ம திருப்பி விட்டுறலாம். எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி நாம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நமக்கு சூப்பராக சுசியம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பாசிப்பயிரில் செய்யும்போது இந்த உருண்டை ரொம்பவே இந்த சுசியம் ருசியாக இருக்குங்க. நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி நல்லா பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குதுன்னு. சூப்பரான சுழியம் நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. சுழியம் அல்லது சுசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நமக்கு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.